எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதனால் தரப்படக்கூடிய அந்த பத்ரயோக வரிசையில் மீன லக்னத்திற்கு பத்ரயோகம் எங்கனம் செயல்படுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். அதிபுத்திசாலித்தனத்திற்கும் புது புது கண்டுபிடிப்புகளுக்கும் காரணமான புதன் தன் பத்ரயோக பலனை குறிப்பிட்ட 4 லக்னங்களுக்கு மட்டுமே, அதாவது 12 லக்னங்களில் 4 லக்னங்களுக்கு மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பை இயற்கையாகவே பெற்றிருக்கிறார். அந்த வகையில் அந்த 4 லக்னங்களில் முதல் 3 லக்னங்கள் மிதுனம், கன்னி, தனுசு லக்னங்களுக்கு பத்ரயோகம் எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை நம்ம விரிவாக பார்த்துட்டோம். 4வதாக மீன லக்னத்திற்கு எங்கனம் அந்த யோகம் செயல்படுகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மீன லக்னத்தை பொறுத்த மட்டில் 4ஆம் கேந்திரத்திலும் 7ஆம் கேந்திரத்திலும் புதனானவர், அதாவது மிதுனம் 4ஆம் கேந்திரம், கன்னி 7ஆம் கேந்திரம், இவ்விடங்களில் ஆட்சி உச்சம் பெற்று அந்த பத்ரயோகத்தை பெறும் நிலையை பெறுகிறார். இதில் என்ன ஒரு வில்லங்கம் அப்படின்னு சொன்னால், மீன லக்னத்திற்கு புதனானவர் பாதகாதிபதியாக வருவார். பாதகாதிபதி ப்ளஸ் சுகாதிபதி, கலத்திராதிபதி, இந்த பொறுப்புகள் புதனுக்கு இருக்குது. இப்போ இந்த நிலையில் 2 ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரர் 4, 7, இதை தவிர்த்து பாதகாதிபதி என்ற நிலையை பெறுகிறார். அப்படி இருக்கும்போது அந்த யோகம் எவ்வாறு செயல்படும்? யோகமாக இருக்குமா, அது பாதிப்பாக இருக்குமா? அது ஒரு கேள்வி. அடுத்தபடியாக மீனாதிபதி குருவிற்கு புதன் பகைக்கோள். ஏன் அப்படின்னா, குருவின் வீடுகளான தனுசுவிற்கும் மீனத்திற்கும் புதனின் வீடுகள் பாதகஸ்தானமாக வரும். அப்போ பாதகாதிபதியாக வர்றார் இல்லையா? அதே போல் புதனின் வீடுகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் குருவினுடைய வீடுகள் பாதகஸ்தானமாக வரும். ஆகவே குருவிற்கும் புதனிற்கும் ஒரு ஏக பொருத்தமே. அதை நம்ம இருவருக்கும் ஒத்து வராத நிலையை தான் குறிக்குது இல்லைங்களா? அப்போது இந்த இரு அபத்தமான இக்கட்டான சூழ்நிலையில் இந்த யோகம் எவ்வாறு செயல்படும்? நன்மையை தருமா, தீமையை தருமா என்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் மீனத்திற்கு 2 ஆதிபத்தியங்களை புதன் பெறுகிறார், 4 மற்றும் 7. பொதுவாகவே சூரிய சந்திரர்களை தவிர்த்து பஞ்சமகா புருஷர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன், இவர்களுக்கு 2 வீடுகள் இருக்கிறது. அப்போ 2 ஆதிபத்தியத்தினுடைய வேலையை அவர்கள் செய்தாக வேண்டும் அவர்களுடைய திசையில் என்பது ஒரு விதி. அப்போது புதனை பொறுத்த மட்டில் மீன லக்னத்திற்கு குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா 4, 7, 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். இந்த வேலையை அவர் செய்யணும். ஆனால் பாதகாதிபதி என்ற கூடுதல் பொறுப்பும் வரதுனால 2த்திலுமே பாதகத்தை சில நேரங்களில் செய்கிறார். அப்போது இந்த யோகம் எவ்வாறு செயல்படும் அப்படின்றது, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமரும்போது அவர் சுகத்தை தர வேண்டும், மெச்சும்படியான சொத்து, மெச்சும்படியான வீடு, மெச்சும்படியான வண்டி வாகனங்களை தர வேண்டும், தாயார் வழி சொத்துக்களை அனுபவிக்கும் நிலையை தர வேண்டும், தரமான கல்வி நிறுவனங்களில் பயிலும் நல்வாய்ப்பை தர வேண்டும், அதனால் தரமான கல்வியை பெறக்கூடிய நிலையை தரும். அதே போல் அறிவால் கோடிக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நிலையை தரும். பொதுவாக அறிவால் பெயர் பெறக்கூடிய நிலையெல்லாம் இது தந்தாக வேண்டும். சரி, ஆனால் 4ல் ஒரு ஆட்சி பலம் பெறும்போது கேந்திராதிபத்திய தோஷம் வரும் இல்லையா? அது பாதிப்பு தானே. அப்படின்னு வந்தோம்னா கேந்திராதிபத்திய தோஷமும் இருக்கக்கூடாது. அதே போல் 4ஆம் இடத்து வேலையும் சிறப்பாக செய்ய வேண்டும். அதாவது 4ஆம் இடம் என்பது பத்ரயோகம்னு வந்துடுது இல்லைங்களா, கேந்திரத்தில் ஆட்சி பெற்றதுனால. அப்படின்னு சொன்னால் இவருக்கு நண்பர் என்று சொல்லக்கூடிய புதனுடைய முதல் தர நண்பர் சுக்கிரன், அவரோடு அங்கே இணைந்து இருக்கும் பட்சத்தில் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் மறைந்து பாதகஸ்தானம் என்ற நிலையையும் மறந்து நன்மைகளை செய்கிறார். மேற்சொன்ன அந்த நல்ல விஷயங்களை தந்து வாழ்க்கையை ஒளிமயமான ஆனந்தமயமான வாழ்க்கையாக மாற்றுகிறார். இது 4ல் இருக்கும்போது அவருடைய திசையில் ஏற்படக்கூடிய அந்த பலன். அடுத்ததாக 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்ற நிலையை பெற்று அங்கே அவர் அமரும்போது பாதகாதிபதியாகவும் செயல்படுகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ளஸ் கேந்திராதிபத்திய தோஷமும் வரும். கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் கேந்திராதிபத்திய தோஷம் சொல்கிறோம். அப்போது
பாதகாஸ்தானம், கேந்திராதிபத்திய தோஷம் வேறு இருக்குது. ஸோ இந்த நிலையில் 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி செயல்படுவார் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவாகவே 7ல் அவர் தனித்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் காலதாமதமான திருமணம், மனவாழ்வில் பிரச்சனை, தம்பதிகளிடையே நீண்ட கால குறுகிய கால பிரிவுகள் வரும், விவாகரத்து, குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய நிலையெல்லாம் தரும். அதாவது இதிலிருந்து என்ன உங்களுக்கு புரியுதுன்னா, 7 உச்சம் பெற்ற புதன் லக்னத்தை பார்ப்பார் இல்லையா? அப்போ புதனுடைய பார்வை அங்கே பதியும் போது நல்ல திறமையான மனிதராக விளங்குவார், நிறைய சாதனைகளை புரியக்கூடிய மனிதராக இருப்பார், புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதராக இருப்பார். அந்த கண்டுபிடிப்புகளால் அவர் இருக்கக்கூடிய இடத்திலோ அல்லது மாநிலத்திலோ நாடுகளில் அளவிலோ நல்ல புகழை பெறக்கூடிய நிலையெல்லாம் கண்டிப்பாக அனுபவிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருடைய திருமண வாழ்வை கசந்து போகும் அல்லது திருமணமே இல்லை என்ற நிலையெல்லாம் உருவாகும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, நீங்கள் பல சயின்டிஸ்டுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். அதில் கிட்டத்தட்ட 60% அறிவியலாளர்களுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்காது. இதிலேயே முழுமையாக ஈடுபட்டு தன்னுடைய அறிவு பட்டை தீற்றத்திலேயே நேரத்தை வீணாக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல் இருப்பார்கள், அல்லது குடும்பம் அமைந்திருந்தால் அதை கவனிக்காமல் இருப்பவர்களை நாம் பார்த்துருக்குறோம். இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இப்போ நாம் இந்த பலன் புரிஞ்சிருச்சு இல்லையா நமக்கு? ஆக மீன லக்னத்திற்கு 7ல் புதன் தனித்து இருப்பதை காட்டிலும் அவரோடு சுக்கிரன் இணைந்தால் அங்கே சுக்கிரன் நீச்சம் பெறுவார். நீச்சனும் உச்சனும் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறுவார். அந்த மாதிரி பெறக்கூடிய நிலையில் பாதகஸ்தானமும் மறைகிறது, கேந்திராதிபத்திய தோஷமும் மறைகிறது. அப்போ அறிவையும் தருகிறார், சாதனை படைக்கக்கூடிய வாழ்க்கையும் தந்து நல்ல குடும்பத்தையும் தருகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்திற்குமே மிக தெளிவாக துல்லியமாக அனைத்து விதிகளையும் ஆராய்ந்தால் மட்டுமே நல்ல பலனை, அல்லது நல்லன்றதை விட சரியான பலனை சொல்ல முடியும் என்பதை நம்ம எல்லா வீடியோலும் அழுத்த திருத்தமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். ஆக அப்படி இருக்கும்போது மீன லக்னத்திற்கு 7ல் தனித்து புதன் இருந்தால் பிரச்சனை, அது சொல்லிட்டோம். ஆனால் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும்போது அது வேறு மாதிரியாக செயல்படும் என்பதையும் பார்க்கணும். இன்னொரு நிலையாக சனியினுடைய பார்வையை அந்த இடத்தில் பெறுவது நல்லது தான். ஆனால் சனியினுடைய பார்வை பெற்றால் அந்த கிரகம் பலம் இழக்கும்னு சொல்கிறோமே, அப்படின்னா அவர் பாதகாதிபதி இல்லையா? அப்போ அவர் கொஞ்சம் பலம் இழப்பது நல்லது தானே. அதனால் அவருடைய பார்வை அங்கே பதிவதும் நல்லது. ப்ளஸ் புதனுக்கு சனி நண்பர் அப்படின்ற ஒரு நிலையில் அவருடைய பார்வை பதிவதனால் பாதகம் குறைந்து நன்மைகள் பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் மீன லக்னத்திற்கு புதனானவர் 4-7ல் ஆட்சி உச்சம் பெற்று அந்த பத்ர யோகத்தை செய்யும்போது இது மாதிரியான விதிகளின் அடிப்படையில் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து செய்கிறார். அப்போ நாம் எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறோம் என்பதை பார்த்தால் மட்டுமே அந்த யோகம் எவ்வாறு செயல்படும் என்பதை நம்மளால் கணிக்க முடியும். இது மீனத்திற்கான பத்ர யோக அமைப்பு. இன்னொன்று, புதன் தரக்கூடிய அந்த பத்ரயோக அமைப்பு 4 லக்னங்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொன்னோம். அதில் மிதுனமும் பேசிட்டோம், கன்னியும் பேசியாச்சு, தனுசும் பேசியாச்சு, கடைசியாக மீனமும் பேசி முடிக்கப்பட்டது. பத்ரயோகம் முற்றிற்று. நன்றி.